ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வரக்கு முன்னாடியே இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த லெவலுக்கு போயிருக்கு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காங்க ரஷ்யா. இந்தியா என்ன கேட்டாலும் அதை கொடுக்க நாங்க தயார்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீல் மட்டும் நடந்தா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அப்புறம் நம்ம ஜெய்சங்கர் புட்டின் முன்னாடியே தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு அடுத்த மாசம் வர இருக்காரு. இதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இவர் சும்மா ஒன்றும் வரல, ஒரு மிகப்பெரிய ஆஃபரை இந்தியாவுக்கு கொண்டு வர போறாரு. அதுதான் இந்த சுக்கோய் 57 போர் விமானம். ரஷ்யா இந்த போர் விமானத்தை இந்தியாவுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோடையும் இதை இந்தியாலேயே தயாரிக்கிறதுக்கான ஆஃபரையும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு. என்னதான் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சைட் போயிடக்கூடாதுன்னு கலர் கலரா ரீல ஓட்டினாலும் இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாயிட்டு தான் இருக்கு. குறிப்பா இந்திய மக்கள் ரஷ்யா மேல வச்சிருக்க அந்த லவ் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. நட்புனா என்னன்னு இந்தியா ரஷ்யாவை பார்த்தாவே தெரியும். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சுக்கோய் 57 ஆஃபர். சரி, மேட்ருக்கு வரேன். இந்த போர் விமானத்துல அப்படி என்னதான் இருக்கு? இதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப்? இது 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ரேடார் கண்ணுல சிக்காம டார்கெட்டை துல்லியமா அடிக்கிற கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்கு. இத ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது மேக் 1.6 சவுண்டை விட 1.5 மடங்கு வேகமா பறக்கும். ரொம்ப தூரத்துக்கு கம்மியான எரிபொருளையே பறக்கக்கூடியது. இது நிறைய டார்கெட்டை தானாவே சூஸ் பண்ணி அதுல முக்கியமான டார்கெட்டை பைலட்டுக்கு கொடுக்கும். ஒரு போர் சூழல்ல பல ஆள்லா ட்ரோன்களையும் கமாண்ட் பண்ணக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த போர் விமானம் தான் இது. இந்தியா ஏன் வாங்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா, சைனா கிட்ட இப்ப 200க்கும் மேல 5th ஜெனரேஷன் J-20 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு. இதை கவுண்டர் பண்ண இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் தேவை. இந்தியா தானே தயாரிக்கிற ஆம்கா மார்க் 1 போர் விமானம் 2030க்கு அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தேவைப்படுது. அமெரிக்காவும் அவங்களோட F-35 போர் விமானத்தை இந்தியாவுக்கு கொடுக்க ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அமெரிக்கா என்னைக்கும் இந்தியா மேல கண்டிஷன்ஸ் போடும், ப்ரெஷர் போடும். ஆனா ரஷ்யா என்னைக்குமே இந்தியா சைடு தான் நிற்கும். இந்த ஜெட்டோட மொத்த ரைட்ஸையும் கொடுக்க ரெடியா இருக்காங்க ரஷ்யா. இதனால தான் இந்த ஆஃபரை இந்தியா ரொம்பவே கன்சிடர் பண்றாங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து 5 S-400 மிசைல் சிஸ்டமா ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுல 3 ஏற்கனவே இந்தியா கொடுத்துட்டாங்க. மீதி இருக்க 2 S-400ஐயும் சீக்கிரம் டெலிவர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த S-400 மிசைல் சிஸ்டமோட பவர் என்னன்னு ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாரும் பார்த்தோம், உலகமும் பார்த்துச்சு. எதிரியோட ஒரு ட்ரோன், ஒரு மிசைல் கூட இந்தியாவை தொட கூட முடியல. இதோட ரேடார்ஸும் ஒரு மிசைலையும் துல்லியமா கண்டுபிடிச்சது. இதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன இந்தியா இதை இன்னும் அதிகமா வாங்கலாம்னு சொல்றாங்க. ரஷ்யா S-400 விட அட்வான்ஸ்டு வேரியண்டான S-500 சேர்ந்து தயாரிக்கிறதுக்கான ஆஃபரை முன்னாடியே இந்தியா கொடுத்திருந்தாங்க. S-500 ரஷ்யா உக்ரைன் போர்ல நல்லா செயல்பட்டு இருக்கு. இது இந்தியாவில் இருக்கும்போது பாகிஸ்தானோட முக்கியமான நகரங்கள் இந்த S-500 மிசைல் சிஸ்டம் ரேஞ்சுக்குள்ள வரும். அதனால இந்தியா கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ண மாட்டாங்க. புட்டினோட இந்த இந்தியா விசிட்ல இன்னொரு முக்கியமான ஆஃபரை ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. நார்தர்ன் சீ ரூட் கடல் வணிகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம், துறைமுகத்தை கட்டித்தரதுக்கான ஒரு ஒப்பந்தம், இந்த பனிக்கட்டிகள்லாம் உடைச்சு போகக்கூடிய கப்பலை சேர்ந்து தயாரிக்கிறதுக்கான ஆஃபரும் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த ஆஃபர் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுதுன்னா, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இந்தியா, சைனா மாதிரியான ஏசிய நாடுகளுக்கு சரக்கு கப்பல் சூயஸ் கனல் வழியா தான் வருது. இந்த ரூட் வழியா வரது தூரம் ரொம்பவே அதிகம். அதனால அதுக்கு மாற்று வழியா ஆர்டிக் கடல் பகுதியை சூஸ் பண்றாங்க. இந்த ஆர்டிக் கடல் வழியா வரத நார்தர்ன் சீ ரூட் NSRன்னு சொல்றாங்க. சூயஸ் கனல் வழியா வந்தா யூரோப்ல இருந்து ஏசியாவுக்கு 20,000 கிலோமீட்டர் தூரம் ஆகும். அதுவே இந்த நார்தர்ன் சீ ரூட் வழியா வந்தா 12,800 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சாவே போதும். செலவும் கம்மி, ஃபியூலும் கம்மி, டைமும் ரொம்பவே கம்மியாகும். இது நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஆரம்பிச்சு உறைஞ்ச பனிக்கட்டி இருக்க ஆர்டிக் கடல் பகுதி வழியா பசிபிக் ஓஷனை ரீச் ஆகுது. அங்க இருந்து சைனா, இந்தியா, கொரியா, ஜப்பான் மாதிரியான நாடுகளுக்கு போகும். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த ஆர்டிக் கடல் பகுதி ரொம்பவே பனிக்கட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. இந்த கடல் வழியா வர்றது ரொம்பவே கஷ்டம். இதுல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனால மட்டும்தான் இதுல பயணிக்க முடியும். இங்கதான் ரஷ்யா உள்ள வராங்க. இதுல ரஷ்யாவுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த ஆர்டிக் கடல் பகுதி முழுக்கவே ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க அவங்களோட ராணுவ பேஸுமே இருக்கு. இந்த ரூட்டை யூஸ் பண்ணா ரஷ்யாக்கு இது மூலியமா நிறைய அமௌண்ட் கிடைக்கும். கப்பல்கள் இந்த வழியை யூஸ் பண்றதுக்கான பெர்மிட், போர்ட் சார்ஜஸ், கஸ்டம்ஸ் சார்ஜஸ், அப்புறம் முக்கியமா ஐஸ் பிரேக்கர் எஸ்கார்ட் சார்ஜும் கிடைக்கும். ஒரு சரக்கு கப்பல் இந்த ரூட்ல போறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிக்கட்டிகள் நிறைஞ்ச ஒரு கடல் பகுதி தான் இந்த ஆர்டிக். இந்த கப்பல் முன்னாடி எஸ்கார்ட்டா பனிக்கட்டியை உடைக்கக்கூடிய ஒரு கப்பல் முன்னாடி போகும். அப்ப அந்த சரக்கு கப்பல் எந்த ப்ராப்ளமும் இல்லாம போகும். ரஷ்யாவும் இந்தியாவும் ட்ரேட் பண்ணும்போது இந்த ரூட்டை யூஸ் பண்ணா ரொம்பவே பெனிஃபிட் ஆகும். அதனாலதான் இந்த ரூட்டை யூஸ் பண்றதுக்கான
தயாரிக்கிறதுக்கான ஆஃபரையும் பனிக்கட்டியை உடைக்கக்கூடிய கப்பலையும் சேர்ந்து தயாரிக்கிறதுக்கான ஆஃபரை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க ரஷ்யா. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோல போய் அதுவும் புட்டின் முன்னாடியே ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ரஷ்யாவோட தலைநகரமான மாஸ்கோல ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் SCOவோட 24வது மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. இதுல இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா மாதிரியான முக்கியமான நாடுகள் இதுல இருக்காங்க. இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல நம்ம ஜெய்சங்கர் தீவிரவாதத்துக்கு எதிராக எங்க நாட்டு மக்களை காப்பாதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கு, இந்தியா அதை நிரூபிச்ச மாதிரியே எல்லா நாடுகளும் அதை செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப கொஞ்ச நாட்களா தீவிரவாதம் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு, இதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு பாகிஸ்தான் மினிஸ்டர் இருக்கும்போதே புட்டின் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இதே நேரத்துல ரஷ்யால புதுசா 2 கன்சுலேட் ஜெனரல் துணை தூதரகத்தை ஓபன் பண்ணியிருக்காரு ஜெய்சங்கர். நம்ம ரஷ்யா கூட 2030க்குள்ள $100 பில்லியன் ட்ரேட் எட்டணும்னு எய்ம்ல போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த 2 தூதரகம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, சயின்டிபிக்காவும் எக்கனாமிக்காவும் ரஷ்யால இருக்க இந்தியர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர். இது மூலியமா இந்தியா ரஷ்யா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. என்னதான் US ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவை ப்ரெஷர் பண்ணாலும் இந்தியா அதை கேட்கற மாதிரியே தெரியல. இந்தியா ரஷ்யாவுடைய சுக்கோய் 57 ஆஃபரை அக்செப்ட் பண்ணணுமா? இந்த நார்தன் சீ ரூட் ஆஃபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆர்டிக் கடல் பகுதியோட முழு ஜியோ பாலிடிக்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.